அல்லாஹு தஆலா தக்வாவினுடைய பிறப்பு இடத்தை சொல்கின்றான் சூரத்துல் இப்ராஹிமிலே. எத்தகைய அளவு என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு சென்றார்கள். அந்த இடத்திலே அவர்கள் வைத்திருந்த தக்வாவின் காரணமாக அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கலாம் ஜம்ஜம் தண்ணீரை உடனடியாக. ஆனால் அடியாளர்களை அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான். அப்பொழுது அவர்கள் தக்வாவையோடு இருக்கின்றார்கள் என்ற காரணத்திற்காக அங்கும் இங்குமாக ஓடிய பிறகு கடைசியாக அல்லாஹு தஆலா ஜம்ஜம் தண்ணீரை கொடுத்தான் என்பதை நாம் திருக்குர்ஆனிலே பார்க்க முடிகின்றது. இன்னும் அஸ்ஸாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ஜிற்கு செல்கின்றார்கள். 6 மாதங்கள் நான் குடும்பத்திற்கு எதுவும் கொடுக்க முடியாது, நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். அதிலே ஒரு பிள்ளை சொன்னது, வாப்பா நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் தானே எல்லாம் கொடுக்கின்றான், அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக சொன்னார்கள். இது அவர்களுக்கு உணர்ச்சியாக இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் சென்றார்கள். பிறகு வறுமையாக அவர்களுடைய வீடுகள்லாம் வாடியது. அந்நேரத்திலே மன்னர் ஒருவர் சென்றார். இவர் வீட்டிலே தண்ணீர் வாங்கி குடித்தார்கள். யார் வீடு என்று கேட்கும் பொழுது அஸ்ஸாம் ரஹ்மத்துல்லாஹி என்று கேட்ட உடனே அவர் இவ்வளவு பெரியவராக வேண்டும் என்பதாக வந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிலே இல்லை, அவர்கள் ஹஜ்ஜிற்கு சென்றது என்று தெரிந்தது. பின்பாக தான் வைத்திருந்த ஒரு தங்க பையினுடைய காசை அவர்கள் கொடுத்தார்கள். இன்னும் மற்றவர்களையும் கொடுக்க சொன்னார்கள் என்பதை நாம் வரலாற்றுகளிலே காண முடிகின்றது. இவ்வாறாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் நாம் வைத்திருந்தால், நாம் பட்டினியாக இருந்தாலும் சரி, நாம் வறுமையிலே இருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு பெரிய சோதனை இருந்தாலும் சரி, நபியினுடைய தவக்குல் வைத்திருந்தால் அல்லாஹ் நம்மளை மிகப்பெரிய உயரிய இடத்திற்கு கொண்டு விட்டு சென்று விடுவான் என்பதை முதலில் நாம் விளங்கி வாழுதல் வேண்டும்.